ஆசிர்வதிப்பார் இயேசு ஆசிர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். அன்பாந்தவர்களே, இன்று சாமுவேல் என்ற மீனவரின் விசுவாச வாழ்க்கையை பார்க்கலாம் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமேன். ஒரு கடலோர கிராமத்தில் வாழ்ந்த சாமுவேல் என்ற முதியவரின் வாழ்க்கையை முன்வைத்து விசுவாசத்தில் நிலைத்திருப்பதன் அவசியத்தை நாம் காண்போம். ஒருமுறை மிகப்பெரிய புயல் வீசியபோது அவருடைய ஒரே வாழ்வாதாரமான படகு சிதைந்து போனது. அவருடைய வலைகளும் கிழிந்தன. ஊர் மக்கள், உன் தேவன் உன்னை கைவிட்டு விட்டார், இனி நீ எப்படி பிழைப்பாய் என்று ஏளனம் செய்தனர். ஆனால் சாமுவேல் கலங்கவில்லை. அவர் தன் உடைந்த படகின் அருகே முழங்காலிட்டு ஜெபித்தார். சோதனைகள் வந்தபோது அவர் தேவனை தூற்றவில்லை. கொடுத்தவர் அவர், எடுத்தவர் அவர். அவர் நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக என்று யோபுவை போல விசுவாசத்தில் உறுதியாக நின்றார். பல மாதங்கள் கடந்தும் சாமுவேலுக்கு புதிய படகு கிடைக்கவில்லை. வறுமை வாட்டியது. ஒரு நாள் ஒரு பெரிய வணிகர் அவரிடம் வந்து, பல மாதங்கள் கடந்தும் நீ உன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிட்டு என் பொய் சாட்சிக்கு உடன்பட்டால் உனக்கு புதிய கப்பலே வாங்கி தருகிறேன். சாமுவேல் அதை மறுத்துவிட்டார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவன் தமக்கேற்ற காலத்தில் உயவார் என்ற விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். அவர் உலகத்தின் குறுக்கு வழிகளை தேடாமல் கர்த்தருடைய பாதையையே பற்றி கொண்டார். கடைசியாக சாமுவேலின் பொறுமைக்கு பலன் கிடைத்தது. எதிர்பாராத விதமாக அரசாங்கத்தின் ஒரு திட்டத்தின் மூலம் அவருக்கு ஒரு புதிய விசைப்படகு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த கிராமத்தின் மீனவ சங்க தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய விசுவாசம் அவரை ஒருபோது வெட்கப்படுத்தவில்லை. புயல் வந்தபோது நிலைத்திருந்த அவரது விசுவாசம் இன்று அவரை பலருக்கு முன்மாதிரியாக மாற்றியது. விசுவாசத்தில் நிலைத்திருப்பது என்பது புயல் இல்லாத வாழ்க்கையை தேடுவதல்ல, புயலிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நம்பி அமைதியாய் இருப்பதே ஆகும். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும்போது, வாக்குத்தத்தங்கள் தாமதமாகும் போது சோர்ந்து போகாதீர்கள். சாமுவேலை போல விசுவாசத்துல உறுதியா இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரை திரையில்லா வாழ்வழித்து, கரை திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும்.